படம் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. மம்முக்கா யா சூப்பர் ஆக்ஷன் மூவி. ஸோ வித் மியூசிக்ஸ் ஆல்சோ நைஸாக இருந்தது. 23 ஏஜ்ல அந்த ஆக்ஷன் போர்ஷன்ஸ் அந்த மாஸ் டைலாக் லாஸ்ட் டைலாக் எல்லாம் நல்லா இருந்தது அண்ணா. ஓகே தேங்க்யூ. என்ன மாதிரி ஜானர்ல இது கொண்டு போயிருக்கு? அது ஆக்ஷன் மூவிஸோ, ஸோ ஆக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிக்கும். சென்னை சிட்டியும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது எப்படி இருக்கு? சென்னை சிட்டி மெயினாக சென்னையில் தான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ சென்னை வைப் எல்லாம் கரெக்டாக பக்கமாக வந்திருக்கு. ஸோ செட்டி எப்படி பண்ணியிருக்காரு? ரிசப்ஷன் வில்லன் சூப்பர். லைக் அவன் தெலுங்கு ஆக்ட்ரஸ் நினைக்கிறேன். ஸோ யா கன்னடா. ஸோ சூப்பராக இருந்தது. கிளைமேக்ஸ் போர்ஷன் விஜய் சேதுபதி அதுதான் வெயிட்டிங், செகண்ட் பார்ட்டுக்கு வெயிட்டிங்காக இருக்கு. விஜய் சேதுபதி லைக் ஐம் அ பிக் ஃபேன் ஆஃப் விஜய் சேதுபதி. ஸோ கண்டிப்பா வெயிட் பண்ணுறது. அது வந்து ஒரு மலையாளம் ஃபிலிம் டர்போ. சூப்பராக இருந்தது. மம்முக்கா எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா இருந்தது. அந்த ஆக்ஷன் நல்லா இருக்கு. இந்த செகண்ட் பார்ட் வரும்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா இருக்கு. என்ன மாதிரி ஜானர் இருக்கு? ஒரு படம் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரி ஜானர்? சாரி, என்ன மாதிரி ஜானர்ல அந்த படம்? இது வந்து ஆக்ஷன், மெயின்லி ஆக்ஷன் பேஸ்டு. சிக்னேச்சர் இருக்குங்களா மம்முக்கா சிக்னேச்சர்? இருந்தது. ஸ்கிரீன்ல பார்க்க நல்லா இருந்தது. ரொம்ப ஆக்ஷன் ஓரியன்டா இருந்தது. நல்லா இருந்தது. யாரோட கேரக்டர் வந்து படத்துல சாரி, யாரோட கேரக்டர் படத்துல மம்முக்கா. ஆப்வியஸ்லி மம்முக்கா. ஓகே ப்ரோ சூப்பராக இருக்கு ப்ரோ. கண்டிப்பாக ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஃபிலிம் தான். அப்புறம் அந்த கிளைமேக்ஸ் வந்து விஜய் சேதுபதி நோவே. மம்முக்கா எப்படி பண்ணி மம்முக்கா வந்து இந்த வயசிலும் இவ்வளோ பவராக இருக்குது. ஸோ ஹாப்பி. காமெடி கலந்த ஆக்ஷன், காமெடி கலந்த ஆக்ஷன்ஸ் ஓகே ஃபைன், பார்க்கலாம். நல்லா இருக்கு. சிக்னேச்சர் சைன் எல்லாம் நல்லா இருக்கு பார்க்க. உங்களுக்கு பிடிச்ச அந்த குரூப் அண்ட் சீன்ஸ் அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ் தான் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். அப்புறம் அந்த காரோட ஃபைட் சீன்ஸ் நல்லா இருக்கும். டர்போ தாங்க. டர்போ ஜோஸ் வேற லெவல் மூவி. மம்முக்கா எப்படி பண்ணியிருக்காரு? மம்முக்கா எப்படி பண்ணியிருக்காருன்னு கேட்டால் அது நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் தான். ஆக்ஷன் எல்லாம் அவ்வளோ பிடிச்சு மேய்ஞ்சிருக்காரு. 73 வயசான ஒருத்தர் மாதிரி இல்லை, வேற லெவல். அந்த ஆக்ஷன் போர்ஷன்ஸ் எப்படி இருக்கு? அந்த டைலாக் வேற லெவல். அவர் கடைசியில் ஒரு டயலாக் இருக்கு, என்னால் முடிக்க முடியாது, நான் ஆரம்பிக்க மாட்டேன். அது செம்மையாக இருக்கு. பஞ்சு டயலாக். அந்த சிக்னேச்சர் ஸ்டைல் சிக்னேச்சர் ஸ்டைல் அதெல்லாம் அவங்களால பண்ண முடியாது. செட்டி எப்படி பண்ணியிருக்காரு? ரிசப்ஷன் செம்மையாக இருக்குங்க மூவி. செம்ம மூவி. இன்னும் அந்த இது விட்டு அந்த ஃபைனல் கிளைமேக்ஸ்லேருந்து இன்னும் வெளியில் வரவே இல்லை. செம்மையாக இருக்கு. நல்லா இருக்கு. மம்முக்கா எப்படி பண்ணியிருக்காரு? சூப்பராக இருக்காரு. ஆக்ஷன் போர்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? ஆக்ஷன் ஃபுல்லாகவே ஆக்ஷன் மூவி தான். என்ன மாதிரி ஜானர்ல படம் இருக்கு? ஜானர்னா இட்ஸ் என்டர்டெய்னர் மூவின்ற போது என்ன சொல்கிறது, நார்மல் ஆக்ஷன் த்ரில்லர் மூவி மாதிரி தான். மம்முக்கா சிக்னேச்சர்னு ஒரு ஸ்டைலு நார்மலாக அப்படியே ஆக்ஷன் ரொம்ப நாள் ஆச்சு மம்முட்டி பண்ணிட்டு, ஸோ ஒரு சேஞ்ச் மாதிரி இருக்கு. கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸ் அது எக்ஸ்பெக்ட் பண்ணல, நல்லா இருந்துச்சு. எப்படி அந்த மம்முக்கா காம்போல விஜய் சேதுபதி நல்லா தான் இருக்கும். வில்லன் எப்படி பண்ணியிருக்காரு? வில்லன் சூப்பராக பண்ணியிருக்காரு. ராஜ்பி ஷெட்டி நல்லா பண்ணியிருக்காரு.